الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم تنزيله اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج أمتي شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا آمين. போரணித்தும் அல்லாஹ் அவருக்கு வைத்தானது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாங்க. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வருடம் உலகம் முழுவதும் இருந்து வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜை மகாகத்தலா மக்பூரான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு முறை செய்யக்கூடிய நசீபை வளர்காகத்தலா தந்தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸில் ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவுக்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் தமிழ் மொழி குறித்தும் தமிழ் மொழிக்கும் அரபு மொழிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்தும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிகள் நாயகம் அவர்கள் வாழும் பொழுதே தமிழர்கள் யாரும் சந்தித்திருக்கிறார்களா என்பது குறித்தும் பேசப் போகின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த மே மாதம் 9, 10, 11 ஆகிய 3 தேதிகளில் திருச்சி MIT கல்லூரியில் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9வது மாநாடு நடைபெற இருக்கின்றது. தமிழர்கள் உலகம் முழுவதும் 10 கோடிக்கு மேலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த தமிழ் மொழி மிகவும் தொன்மையான பழமையான மொழிகளில் ஒன்று. இஸ்லாமியர்களும் இந்த தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள், பெரும் சேவைகளை செய்திருக்கிறார்கள். தமிழக மண்ணுக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளப்பரிய சேவைகளை அளவில்லாமல் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த உலகத்தை எடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் இந்த இஸ்லாமிய இலக்கிய 9வது மாநாடு நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்தில் நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அது ஒரு 10 வருடத்துக்கு ஒரு முறை, 8 வருடங்களுக்கு ஒரு முறை, இப்படிதான் அது நடந்து கொண்டிருக்கிறது. 9வது மாநாடு என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்து 28 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பதான் 9வது மாநாடு. ஏறத்தாழ 8 வருஷத்துக்கு 9 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாநாடு நடைபெறுகிறது. அந்த இலக்கிய கூட்டத்தில் பல பழைய புதிய இஸ்லாமிய நூல்கள், இலக்கிய நூல்கள் வெளியிடப்படும். இப்படி எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சூழல் அங்கு இருக்கிறது.
அதனால அந்த தமிழ் மொழி குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தமிழ்ல முஸ்லிம்கள் அதிகமாக பேசுகிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம், எல்லாம் தமிழ்ல தான். ஆனா தமிழ் மொழியில நமக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது, நம்ம பேசுகிற மொழியினுடைய சிறப்புகளை நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அது ரொம்ப குறைவுதான். திருக்குறள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வமின் ஆயாத்திஹி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று வானத்தையும் பூமியையும் படைத்தது. அதை சிந்திச்சே பார்க்க முடியாது, எப்படி படைச்சானே நம்மளால சிந்திக்க முடியாது. நம்ம இந்த சின்னதா இந்த கால கட்டுறதுக்கு 4 பக்கம் சுவர் வச்சிருக்கிறோம். ஒரு 20 ஒரு கட்டடத்தை கட்டணும்னா 4 தூண்களை நிப்பாட்டுறோம். ஆனா ஒரு தூண் இல்லாம அல்லாஹ் இவ்வளவு பெரிய வானத்தை நிக்க வச்சிருக்கிறான்னாக்க அவன் எவ்வளவு பெரிய இன்ஜினியரா இருப்பான். நம்ம சிந்திச்சிருக்கிறோமா என்னைக்காவது? இந்த பூமியில எவ்வளவோ மலைகள், எவ்வளவோ தண்ணீர் கடல்கள், எவ்வளவோ பள்ளங்கள், எவ்வளவோ மேடுகள், எல்லாம் சமமா இருக்கு. ஆனா எல்லாமே சுத்திக்கிட்டே இருக்கு. சுத்த அகஸ்மாரமா மாறாதான். நேற்று போன வழியிலேயே தான் போறோம், இன்னைக்கு நம்ம வீடு அங்கேயேதான் இருக்கு. ஆனா பூமி சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம வீடு அங்கதானே இருக்குது. நம்ம சொந்த ஊர் அதே பஸ்ல தான் ஏறுறோம், இங்கேதான் இருக்குது நம்ம சொந்த ஊர். ஆனா உலகம் சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வானத்தையும் பூமியையும் படைத்து வைத்திருப்பதில் மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதே போல அல்லாஹ் தஆலா இன்னும் 2 விஷயங்களை சொல்லி இதிலும் உங்களுக்கு பெரிய ஆய்வுக்குரிய பல விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். எது என்றால் வஹ்திலாபி அல்சினத்தையும் அல்வானிக்கும், உங்களுடைய நாவுகள் பல்வேறு மொழிகளை பேசுவதும், உங்களுடைய நிறங்கள், ஒருத்தன் கருப்பா இருக்கிறான், சிவப்பா இருக்கிறான், 2 கட்டா நிறமா இருக்கிறான், மாநிறமா இருக்கிறான், மனிதர்களுடைய நிறங்கள் மாறி இருப்பதிலும் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்னஃபீ ஸாலிக லஆயாத்தின் ஆலமீன், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் பொதிந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறார். நான் தமிழ் பேசுறேன், என் நாக்கு தமிழ்ல பேசு. இன்னொருத்தர் உருது பேசுறாரு, அவர் நாக்கு உருதுல பேசு. இன்னொருத்தர் மலையாளம் பேசுறாரு. ஒரே ஆளினுடைய ஒரு நாக்கு 10 மொழிகள் பேசு. எப்படி சாத்தியப்படுது? நாக்கு ஒண்ணுதானே. பேசும்பொழுது அந்த ஒளி சத்தம் வெவ்வேறு மொழிகளில் வெளிப்படுகின்றன. இந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா நாக்குக்கு கொடுத்திருக்கிறான். உலகம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, துஹ்ஸினு சுரியானியா இன்னஹா தாத்தியனி குதுபுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தன்னுடைய சஹாபாக்களிடத்துல, உங்கள யாருக்கா சுரியானி பாஷை தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மொழியில ஒரு வேதமே அருளப்பட்டிருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட வேதம் தௌராத் வேதம். அது சுரியானி மொழியில தான் அருளப்பட்டுச்சு. அந்த மொழி யாருக்கு தெரியுமா என்று கேட்கிறார். பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் எல்லாருமே எனக்கு தெரியாதுங்கிறாங்க. குல்துல்லா, ஸைத் இப்னு சாபித் ரசூலுல்லாஹினுடைய வளர்ப்பு மகனார் சொல்கிறார், எனக்கும் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதஅல்லமுஹா, அதை நீ கற்றுக்கொள். அவர் சொல்கிறார், ஃபதஅல்லம்துஹா ஃபீ 17 யௌமன், 17 நாட்களில் நான் அந்த மொழியை கற்றுக்கொண்டு விட்டேன். எழுதவும் படிக்கவும் நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபியை தவிர அவங்களுக்கு வேற எந்த மொழியுமே தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அரபு மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. வேறு சில மொழிகளில் பேசும் பொழுது பெருமானார் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி இருக்கிறார்கள் என்று சில ஹதீஸ்கள்ல வருது. நமக்கு மலையாளம் பேசும்போது புரியும் இல்ல, தெலுங்கு பேசும்போது தோட தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலாம் என்று சில அறிவிப்புகளில் வருகிறது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேசுவதற்கு தெரிந்த ஒரே மொழி அரபு மொழி மட்டும்தான். வேற மொழிகள் எதுவுமே தெரியாது. பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு வேற எந்த மொழியுமே புரியாது அரபியை தவிர.
நீ அரபு மொழியை எந்த வகையில பேசினாலும் அது தெரியும். இன்னைக்கு 54 நாடுகள் இருக்குது. 54 நாடுகள்லயும் அரபு மொழி பேசப்படுது. ஆனா 54 நாடுகள்லயும் 54 விதமா பேசப்படுது அரபு மொழி. திருச்சி தமிழுக்கும் திருநெல்வேலி தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மெட்ராஸ் தமிழுக்கும் திருநெல்வேலி தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கா? இந்த மாதிரி தமிழ் தான், ஆனா பேசுவது வித்தியாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபு மொழி எந்த வகையில் பேசினாலும் தெளிவாக பேசுவார். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் சமமானதுதான். எந்த மொழியும் ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது என்றெல்லாம் கிடையாது. எல்லா மொழிகளும் ஒலிகளில் வருவது, சப்தத்தில் வருவது. சப்தங்கள் வித்தியாசப்படும் போது அது ஒரு மொழியாக மாறுகின்றன. 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார். அவர்கள் ஏறத்தாழ 6,000 மொழிகளில் பேசியவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் 2 பேரும் அண்ணன் தம்பி, ஒரே மொழி பேசக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 3 பேருமே அப்பா மகன்கள், ஒரே மொழி பேசக்கூடியவர்கள். இப்படி 1,24,000 நபிமார்கள் 6,000 மொழிகளில் பேசி இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. 4 வேதங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றன. இந்த 4 வேதங்களும் 4 மொழிகளில் அருளப்பட்டது, ஒரே மொழியில் அருளப்பட்டதல்ல. 4 மொழிகளில் அருளப்பட்டது. என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு எல்லா மொழிகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நீங்கள் எல்லோருமே ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். அரபி பேசக்கூடியவனுக்கும் அரபி பேசாத மற்றவனுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கருப்பா இருக்கிறவனுக்கும் சிவப்பா இருக்கிறவனுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. உங்களில் எங்கு வித்தியாசம் ஏற்படுகிறது என்றால், அல்லாஹ்வை யார் அதிகம் அஞ்சுகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அரபி பேசினா சிறந்தவன், ஆங்கிலம் பேசினா சிறந்தவன், உருது பேசினா சிறந்தவன், இதெல்லாம் கிடையாது. மொழிகள் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு, அவ்வளவுதான். இன்னைக்கு மும்மொழி கொள்கை தேவை அப்படின்னு இந்தியா முழுவதும் ஒரு கொள்கையை முன்னெடுத்து செல்கிறார்கள் அல்லவா? அது ஒரு கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். தேவைன்னா யூஸ் பண்ணிக்க, இல்லைன்னா விட்டுடு. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா மொழிகளையுமே தேவைப்பட்டால் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். உலகத்துல மொத்தம் 7,100 மொழிகள் இருக்கின்றன. 7,100 மொழிகள் இருக்கின்றன. அதுல 293 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து வடிவம் இருக்கின்றது. 293 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து வடிவம் இருக்கிறது. அதுல 156 மொழிகளுக்கு மட்டுமே எழுத்து முறைகள் பயன்பாட்டில் இருக்கின்றன. எல்லாரும் அவங்க தாய்மொழியில சில பேர் எழுதுறாங்கன்னா அது எத்தனை மொழிக்காரன் எழுதலாம்? வெறும் 153 மொழிகள்ல மட்டும்தான் எழுதப்படுது. ஆனா எழுத்து முறை இருப்பது 893. ஆனா எழுத்து முறை நடைமுறையில் இருப்பது 156 மொழிகளில் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த 7,100 மொழிகள்னு சொல்றோம் இல்லையா? 7,100 மொழிகள்ல 1,500 மொழிகள் லத்தீன் மொழியை ஒட்டி இருக்கின்றன. நம்ம தமிழ் மொழி இருக்கிறது. இந்த தமிழ் மொழியை ஒட்டி மலையாளம், கன்னடம், தெலுங்கு இருக்குது அல்லவா? அதுபோலதான் ஒவ்வொரு மொழியை ஒட்டி ஒரு சில மொழிகள் இருக்கின்றன என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நம்ம சொல்லி தருகிறார். நம்ம ஊர்ல ஒரு செம்மொழி என்று சொல்லுவார்கள். செம்மொழி பூங்காடா. செம்மொழிகள்னா என்ன? அது எத்தனை இருக்கின்றன? செம்மொழிகள் என்பது 8 மொழிகள். கிரேக்கம், லத்தீன், சீனம், அரபி, சமஸ்கிருதம், பார்சி, எபிரேயம். இப்படி 8 மொழிகள் இருக்கின்றன. செம்மொழினா என்ன? செம்மொழினா இலக்கண இலக்கியங்கள் இந்த மொழிக்கு இருக்கின்றன. இதுக்கு தனி ஒரு வரலாறு இருக்கிறது. மிக பழமையான மொழிகளில் இது ஒன்று. இலக்கண இலக்கியங்கள் இல்லாத மொழிகள் மற்ற எல்லா மொழிகளுமே 293 எழுத்து வடிவம் உள்ள மொழிகள் சொன்னோம் இல்லையா? 293 மொழிகள்ல இலக்கணமும் இலக்கியமும் நீண்டதொரு பாரம்பரியமும் வரலாறும் தொன்மையும் உள்ளது இந்த 8 மொழிகள் மட்டும்தான். மற்ற மொழிகளுக்கு இது கிடையாது. எதுக்குமே இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் கிடையாது. அப்படி
உலகத்துல தோன்றிய முதல் 6 மொழிகள்ல இன்னைய வரையிலும் இருக்கக்கூடிய மொழிகள் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், தமிழ், சீனம், அரபி என்று சொல்லப்படுகிறது. அதுல ஆரம்பத்துல தோன்றிய முதல் மொழிகளில் இடமிருந்து வளமாக எழுதக்கூடிய மொழி எழுத்து முதல்ல தோன்றுறது தமிழ் எழுத்துதான். எழுத ஆரம்பிக்கிறோம், இட பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு வலது பக்கத்துல போய் முடியும், திரும்ப இடது பக்கத்துல ஆரம்பிச்சு வலது பக்கத்துல முடியும். இப்படி எழுதக்கூடிய எழுத்து முறை முதல் முதலில் தோன்றியது தமிழ் மொழியில் தான். அதனால 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே பேசப்பட்டு வருகிற மொழிகள் 4 மொழிகள் தான். செம்மொழி 8ஆவது இருக்கலாம், ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே பேசப்பட்டு வருகிற மொழிகள் 4 மொழிகள் தான். தமிழ், சீனம், பார்சி, அரபி. இந்த 4 மொழிகள் தான் 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே பேசப்பட்டும் எழுதப்பட்டு வருகிறது. இந்த வேறு சமஸ்கிருத மொழிகள், கிரேக்கம், லத்தீன் இதெல்லாம் தெய்வ பாஷை. சாமி கிட்ட மட்டும் தான் பேச முடியும், மனுஷங்கிட்ட பேசுற பாஷை கிடையாது. அதே இந்த சமஸ்கிருத பாஷைய பெண்கள் சுத்தமாக பேசக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்தது அனைவரும் இன்னை வரையிலும். இன்னைக்கு இந்தியாவிலேயே சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க ஒரு சில 1000 பேருக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு சில 1000 பேரு பல ஆயிரம் பேராக பெருக்குவதற்காக வேண்டி பல 1000 கோடிகள் இந்திய அரசாங்கம் அதுக்காக வேண்டி ஒதுக்கி கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ் மொழிக்கு ஒதுக்க மாட்டாங்க, பிரச்சனை இருந்தாங்க. பார்க்கிறோம். ஆகவே என்பால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்துல கீழடியில, மதுரை கீழடியில ஆய்வுகள் நடைபெற்றிருந்தன. அந்த ஆய்வுகள்ல கிமு 3500க்கு முன்னாலேயே தமிழ் மொழி எழுத்துகள் நடைமுறையில் இருந்தது என்று ஆய்வு இன்றைக்கு தெளிவாக கார்பன் ஆய்வு அமெரிக்காவில் போய் செஞ்சுட்டு வந்தாங்க. கிமு 3500 அப்படின்னா இன்னையிலிருந்து 5500 வருஷத்துக்கு முன்னாலே அதுக்கு எழுத்து வடிவம் இருந்தது என்று ஆய்வுகள் சொல்லி காட்டுகின்றது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழிதான் இந்த மொழி. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, தமிழ் மொழி ஏறத்தாழ 7000 வருடங்கள் பழமையானது என்று சொல்கிறார். 1000 வருஷம் பழமையான. ஒரு கவனிக்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு 7000 வருடங்கள் ஆகிறதுக்காக இஸ்லாம் சொல்லி மாட்டி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இறங்கின இடம் நம்ம ராமேஸ்வரம், நம்முடைய ராமேஸ்வரம். முதல்ல அவங்க இறைவன் தூக்கி போட்டு பூமியில கிடந்த இடம் நம்ம ராமேஸ்வரம். அன்னைக்கு ராமேஸ்வரமும் இலங்கையும் சேர்ந்து இருந்தது. அதற்கு பிறகு ஏற்பட்ட பூமி வெடிப்பின் காரணமாக 2 பகுதியும் பிரிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட பூமி வெடிப்பின் காரணமாக அந்த நிலப்பரப்பு 2ஆ பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அவங்களுடைய 2 பிள்ளைகளுடைய கபர்ஸ்தான் இன்னைக்கு அங்க இருக்கு. ஹாபிலுடைய கபர்ஸ்தான் இன்னைக்கு போன பார்க்கலாம். அப்துல் கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம். அங்க போய் பார்த்தோம்னா உங்களுடைய கபர்ஸ்தான் இருக்கின்றது. இன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கு இருந்ததின் காரணமாக அவர்கள் இங்கு பேசிய மொழி தமிழ்தான் என்று அரபு நூல்கள் சொல்லி காட்டுகின்றன. வேறு சில கருத்துகளும் அதுல இருக்குது. சுரியாரி மொழி பேசினாங்க என்ற கருத்தும் நிலவுகிறது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தமிழ் தான் பேசினாங்க என்பதற்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லம ஆதமன் அஸ்மால் ஹுஸ்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்தார், எல்லா பெயர் சொற்களையும் கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தமிழும் தெரியும் என்று சொல்கிறார். முதல் இந்தியாவினுடைய ஏறத்தாழ இன்னைக்கு இந்தியான்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த இந்தியாவுக்குள்ள பழைய இந்தியானாக்கா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது எல்லா சிந்து சமவெளி வரை இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 1983 இருந்து இன்னைய வரையிலும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் பூமியில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கல்வெட்டுகள்ல 82% கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. 82%. 1 லட்சம் கல்வெட்டுல 82,000 கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் எடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா இந்தியாவுல தமிழ் மொழிதான் இந்த இந்தியாவுடைய பழமையான பல பகுதிகளிலும் பேசப்பட்டு வந்திருக்கிறது என்று நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. இன்னையும் எழுதிட்டு இருக்கான் கல்வெட்டுகளை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நம்பியார்களே, தமிழ் மொழி என்பது ஒரு அற்புதமான மொழி. இந்த மொழியில நம்ம பார்த்தோம்னாக்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இன்று இருக்கக்கூடிய கேரளாவில பாஸ்கர ரவிவர்மா என்கிற ஒரு அரசர் தன்னுடைய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். கொடுங்கலூர் என்கிற ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் நைட்ல தன்னுடைய மாளிகையில மேல சுத்தி கொண்டிருக்கும் பொழுது நிலா ரெண்டாக பிளந்து கீழே விழுந்து நிலாவே வானத்தில் இல்லை என்கிற ஒரு நிலையை அவர் பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா நிலா ரெண்டா பொழந்து கீழே விழுந்துருச்சு. நிலாவை காணல. நிலாவை காணவில்லை. அப்பொழுது இதற்கு என்ன அர்த்தம்? சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த நிலா ரெண்டு ஒட்டி கொண்டது. இந்த காட்சியை ரவிவர்மா பார்க்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? அந்த அரசர், கொடுங்கலூர் அரசர், தன்னுடைய நாட்டுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய தொழிலாளிகளிடத்துல, கடல் கடந்து வரக்கூடிய வியாபாரிகளிடத்துல கேட்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் நிலா பழம் செய்து இதுக்கு காரணம் யாரு? இதுக்கு காரணம் என்ன? பல ஜோதிடர்களிடத்தில், பல அறிஞர்களிடத்தில், பல வியாபாரிகளிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப அரபியர்களும் அந்த வியாபாரத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல முகமது நபின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர்தான் எங்க ஊர்ல நபி என்பதை ஆதாரமாக நிரூபித்து காட்டுவதற்காக இந்த அதிசயத்தை செய்து காட்டினார். நான் அந்த நபியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்பவே அந்த கடல் கரையிலேயே நின்று அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். நானும் அவரை பார்க்கணுமே, நாங்க போகும்போது கூப்பிட்டுக்கிறோம், வாங்க போயிட்டு வரலாம். புறம் போயிட்டார். தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய அதிகாரங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் பங்கு போட்டு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இவர் புறந்து போயிட்டார். இவர் மட்டும் தனியா போகல, இவரோட சேர்ந்து ஒரு 500-600 பேரோட அவர் புறந்து போறார். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அவர், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லோகர் தொழுகைக்கு காமத் சொல்லப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு போய் நின்றுட்டாங்க. நின்றுட்ட பிறகு விலக்கி கொண்டே வந்து கடைசியாக ரசூலுல்லாஹ்க்கு நேர் பின்னால இருக்கக்கூடிய கடைசி சஃப்ல கொஞ்சம் நவந்து ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து இந்த இடத்துல நின்று தொழுகணும் என்று சொல்லி ஒருத்தர் தொழுவதற்கான இடத்தை விட்டுட்டு திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார். சேரமான் பெருமாள் வந்தா நேரா வந்து அந்த காலியா இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல சேர்ந்து கொண்டார். சேர்ந்து கொண்டு தொழுகிறார். தொழுது முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்திருச்சு நின்று இந்தியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரரை வருக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. அவர் அங்க இருந்து வருகிறார். அப்ப அவர் வரும் பொழுது இந்தியாவுடைய அரசர் இல்லையா, 1500 வருஷத்துக்கு முன்னால அவருடைய அரசருடைய ஆடம்பரமான ஆடைகள் அணிந்து கொண்டு வந்திருக்கிறார். அதுல காதுல பெருசு பெருசா கடுகுன்னு போட்டிருக்கிறார். அப்படி தொங்குது பெருசா. அரபியர்கள் இந்த மாதிரி பார்த்ததில்லை, சிரித்தார். அரபியர்கள் சஹாபாக்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்துட்டு சிரிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவரை பார்த்து சிரிக்காதீர்கள், நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து முஸ்லீமானவர்கள், இவர் என்னுடைய அதிசயத்தை பார்த்து முஸ்லீம் ஆகி வந்திருக்கிறார், உங்களுடைய ஒரு சிறந்தவர். என்னை தினம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் யார் என்று தெரியும், என் பிறப்பு எப்படி என்று தெரியும், என்னுடைய குடும்பம் எப்படி என்று தெரியும். இவருக்கு எதுவுமே தெரியாம வந்திருக்கிறார், உங்களோட சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவருடைய அமர வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருவி உட்கார்றாங்க. அத உட்கார்ந்த உடனே இந்த சேரமான் பெருமாள் ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவர் ஒரு ஜாடி ஒன்று கொண்டு வந்தார். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஜாடி ஒன்று கொண்டு வராங்க. ஜாடியில வந்து ஊருக்கார், அதுவும் இஞ்சி ஊருக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஞ்சி ஊருக்காக அவர் அன்பளிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திறந்து அதை கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு நக்கி பாக்குறாங்க, சாப்பிட்டு பார்க்க அவ்வளவு டேஸ்டா சூப்பரா. ஊருக்கா எல்லா காலத்துலயும் குடிக்கும், நமக்கு 5 வயசுக்காரனுக்கு குடிக்கும், 50 வயசுக்காரனுக்கு குடிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையா இருக்கிறத எடுத்துட்டு சஹாபாக்கள்கிட்ட கொடுத்து அப்படியே எல்லாத்துக்கும் கொடுங்க
என்று சொல்கிறார்கள். ஆளு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொடுக்குறாங்க, எல்லாரும் வாய் வச்சுட்டு சப்பி சாப்பிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இறுதியாக சொன்னாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் வைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மீண்டும் கொடுக்கப்பட்டுச்சு. இது ஹாக்கிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தாஜுதீன் என்று பெயர் சூட்டுகிறார். அவர் அங்கேயே தங்கி இருக்கிறார். இவர் ஒரு மன்னராக இருந்ததின் காரணமாக அன்று ஜித்தாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னருடைய தங்கச்சியை அவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அவர் அந்த நீண்ட காலமாக இருந்தார். ஒரு ஹஜ்ஜி செய்தார். ஹஜ்ஜி செய்து முடித்து விட்டு மீண்டும் இந்தியா வருகிற வழியில் சலாலா என்கிற இடத்துல உடல்நிலை சரியில்லாம போய், ஓமன்ல சலாலான்னு ஒரு இடம், அந்த உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் அங்கேயே இறந்து போய்விட்டார். அவர் கூட வந்தவர்கள மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சில சஹாபாக்கள் கூட வந்தாங்க இஸ்லாத்தை பரப்புவதற்காக. அவர்கள் வந்து இங்கு கொடுங்கலூரில் ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள். இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் இது. கொடுங்கலூர் பள்ளிவாசல் நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா வந்து நிற்கும் ஒரு பள்ளிவாசல், அழகா. ஆமா, இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அதுதான். உலகத்திலேயே கட்டப்பட்ட இரண்டாவது ஜும்மா பள்ளிவாசல் அதுதான். உலகத்திலே இரண்டாவதாக கட்டப்பட்ட ஜும்மா பள்ளிவாசல் அதுதான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நான் எதற்காக வேண்டி சொல்றேன்னாக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தமிழர் ஒருவர் போய் சந்தித்து இருக்கிறார். இந்த மலையாளத்துல இருந்து கொடுங்கலூர்ல இருந்து மலையாள நாடாச்சே, அவர் மலையாள நாடே பேசியிருப்பார் என்று நீங்க நினைக்க கூடாது. மலையாள மொழி என்பது கிமு 900 1200 இடைப்பட்ட இலக்காலத்தில் உருவான ஒரு மொழி. மலையாள மொழியினுடைய வயசு என்ன ஆகுது? ஒரு 1000 வயசு தான் ஆகுது. 1000 வருஷத்துக்கு முன்னால் அவர் மலையாளி கிடையாது, அவரும் ஒரு தமிழர் தான். தமிழ் மொழி வந்து 6000 7000 வருடங்களாக இருக்கின்றன. மலையாள மொழியினுடைய வயசு வெறும் 1000 தான். அதனால இந்த தாஜுதீன் என்கிற இந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்கும் போது ஒரு தமிழராக தான் போய் சந்தித்து இருக்கிறார், ஒரு மலையாளியாக போய் சந்திக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்பது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி தமிழுக்கும் அரபு நாட்டுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்றிலிருந்து இன்று வரை பல்வேறு தொடர்புகள் நமக்கு இருந்து வருகின்றது. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு இந்தியாவுல தமிழ்நாட்டுல திருச்சியில மே மாசம் 9, 10, 11 ஆகிய 3 நாட்களில் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9வது மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். நாம் அந்த தமிழ் மொழியில பேசினாலும், தமிழ் மொழியில எழுதினாலும், தமிழ் மொழியில நமக்கு பல்வேறு தொடர்புகள் இருந்தாலும், தமிழ் மொழியை பற்றி ஒரு பெரிய பற்றுதல்ங்கிறது நமக்கு இல்லை இஸ்லாமியர்கள். அரபி மொழி மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் ஆசையும் தமிழ் மொழி மேல நமக்கு இருக்கிறது. ஏன் தெரியல, அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா தாய்மொழிங்கிறது ஏன்னா உலகத்திலேயே வந்து நம்ம தாய்மொழி என்று சொல்வார்கள், அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த தாய்மொழி என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளில் 4 மொழிகளை மட்டும்தான் தாய்மொழின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒண்ணு தமிழ். மற்ற மொழியில தாய்மொழின்னு சொல்ல மாட்டான், அது மொழிதான். சான்ஸ்கிரிட் மொழிய பெண்கள் படிக்கவும் கூடாது, எழுதவும் கூடாது, பேசவும் கூடாது என்று வைத்திருந்தார்கள் சமஸ்கிருத மொழிய. அப்ப அதை எப்படி நம்ம தாய்மொழின்னு சொல்ல முடியும்? ஆனால் ஒரு மொழி, அவ்வளவுதான். அந்த வகையில் தான் நாம் இருந்திருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி. அந்த மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியில மட்டும் ஏறதால 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த தமிழ் மொழியில மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட வேறு மொழி சொற்கள் கலந்திருக்கின்றதா. 27 மொழிகளில் இருந்து வேறு மொழி சொற்கள் 20,000 வார்த்தைகள் கலந்திருக்கிறது என்று சொல்லி ஒருத்தர் ஆய்வு செய்து அயற்சொல் அகராதி என்று ஒருத்தர் எழுதியிருக்கிறார். 10 லட்சம் வார்த்தைகள் சாதாரணமானது கிடையாது. அப்ப இன்னைக்கு பேசுறோமே, ஒவ்வொரு 10 நிமிஷம் பேசணும்னாக்க எப்படியும் ஒரு 500-700 வார்த்தைகளை பேசுவோம். இந்த 500-700 வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. எத்தனையோ பெயர் சொற்கள் வரும், எத்தனையோ பெயர் சொற்கள் வரும். கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் நம்ம பேசுவோம்.
சமயங்கள் நம்ம பிள்ளைகள் பேசுவாங்க இல்லையா, சின்ன வயசுக்குள்ள 2 வயசுக்குள்ள ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இவனுக்கு இந்த வார்த்தை யாரையா கத்துக் கொடுத்தது, நம்ம ஒரு நாள் இவனுக்கு முன்னால பேசுறதே கிடையிலையா, ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தமிழ் மொழி என்பது அப்படி இனிமையான மொழி. உலகம் முழுவதும் எல்லோருமே விரும்பி படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மொழி. இந்த மொழியில மட்டும்தான் இலக்கண இலக்கியங்கள் அதிகமா இருக்கு. தெலுங்குல கிடையாது, கன்னடத்துல கிடையாது, மலையாளத்துல கிடையாது. ஹிந்தி மொழிக்கெல்லாம் வயசு வெறும் 400 வயசு தான். 400 வருஷத்துக்கு முன்னால உருவானது ஹிந்தி. உருது மொழி ஒரு 350 வருஷத்துக்கு முன்னால உருவானது. இப்படி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு மொழி நாம் தமிழ் மொழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வக்திலாஃபி அல்சினத்திக்கும் அல்வானிக்கும் இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லில் ஆலமீன். உங்களுடைய நாவுகள் பல்வேறு மொழிகளை பேசுவதில் அதிசயம் இருக்கிறது. நீங்கள் பல்வேறு நிறங்களில் இருப்பதும் அதிசயங்கள் இருக்கிறது. இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல பல ஆதாரங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். ஒரு நாக்கு தான் இப்படி வளர்ச்சா ஆங்கிலம், அப்படி வளர்ச்சா தமிழ், இப்படி வளர்ச்சா மலையாளம். ஒரே ஆளு எத்தனை மொழிகளில் பேசுகிறார்? நாக்கு ஒண்ணுதான், ஆனா பேசக்கூடிய விதம் வேறு வேறு மொழிகளாக மாறுகின்றது. ஆகவே அன்பந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மொழி அறிவை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.